ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு நல்ல டேஸ்டியான முருங்கைக்கீரை துவரம் தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ரச சாதத்து கூட, அதுக்கப்புறமா சாம்பார், பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா உருவிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கழுவி எடுத்த பிறகு ஒரு கடாயில் நம்ம அந்த கீரை அவ்வளத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கீரையை வேக வைக்கணும். அதுக்கு வேண்டி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் எதுவும் சேர்க்கலை, அதனால் தண்ணி சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை அதில் ஊற்றிடலாம். இப்போது 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரண்டி வச்சு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அது நல்லா வேகணும். வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நரன்னு இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வற்றிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா இது கூட சேர்த்துடலாம். இப்போது கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கீரையில் உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. கீரை வேகாது. அதனால் மசாலா போட்ட பிறகு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நமக்கு கீரை அந்த தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக சூப்பரான டேஸ்டியான நம்மளோட கீரை துவரம் ரெடி ஆயிரும். நம்மளோட டேஸ்டியான கீரை துவரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.